நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி. ஆரூரப் பெருமான் பற்றி பேசிக் கொண்டிருந்தால் ஒரு யுகம் போவது கூட தெரியாது. அங்கு பரமன் பல அற்புதங்களை செய்துள்ளார். திருவாரூர் என்ற ஒரு ஸ்தலத்தில்தான் திருத்தொண்டர் தொகை என்பது பிறந்தது. அதை மூலமாக கொண்டுதான் சேக்கிழார் பெருமாள் பெரிய புராணத்தை இயற்றினார். அவ்வாறு நமது சைவ மரபிற்கு முக்கியமான நூலாக கருதப்படுவது பெரிய புராணம். இறைவனை பற்றி மட்டும் பெருமையாக பேசும் இடத்தில் தனது அடியார்களை பற்றி அவ்வளவு அழகாகவும் அற்புதமாகவும் கூறப்படும் ஓர் புனித நூல் பெரிய புராணம். அப்படி 63 அடியார்களின் சரிதம் பிறப்பதற்கு திருவாரூர் காரணமாக இருப்பது போல இந்த திருமுறை கிடைப்பதற்கும் ஆரூரனே காரணம். ஆரூரன் ஒன்றை தோற்றுவிக்கிறான், அம்பலவாணன் அதை காத்து அவனது அடியார்களுக்கு கொடுத்து வருகிறான். அவன் அமர்ந்தாடி உலகை காக்கிறான், இவன் நின்றாடி உலகிற்கு அருளி வருகிறான். தியாகேசனாலும் நடேசனாலும் காத்து அருளப்படும் சைவ மார்க்கத்தின் முக்கியமாக கருதப்படுவது தேவாரம். இந்த தேவாரங்களானது முன்பு இதுபோல் வகுக்கப்படவில்லை. ஆங்காங்கு இருந்த பதிகங்களை பாடி வந்தார்கள். தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் சோழ வம்சத்தில் ஒரு பெரும் அரசனாக திகழ்ந்தவர் கண்டராதித்த சோழன். இவர் கூத்தநாதனின் தரிசனம் பெற்றவர். அவர் மீது பாடல்களும் பாடியுள்ளார். அவர் வழியில் வந்தவர்தான் அவரின் பேரனான அருண்மொழித்தேவன் ராஜராஜ சோழன். ஒருமுறை அதிசயங்கள் அனைத்தும் கொண்ட தியாகேசன் வீற்றிருக்கும் ஆரூருக்கு சென்றார் ராஜராஜ சோழன். ஆரூரன் சன்னதியில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு இருந்த ஓதுவார் மூர்த்திகள் ஓர் பதிகம் பாடுகிறார்கள். நாவுக்கரச பெருமாள் அருளிய பதிகம் அது. பற்றி நின்ற பாவங்கள் பார்க்க வேண்டில், பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில், சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க வேண்டில், சொல்லுக்கேன் கேள் நெஞ்சம் துஞ்சா வண்ணம், உற்றவரும் ஒரு துணையும் நீயே என்றும், உனையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும், புற்றருவ கச்சர்த்த புனிதா என்று பொழிலாரூரா என்று போற்றா நில்லே, பொழிலாரூரா என்று போற்றா நில்லே. இந்த பதிகத்தை கேட்ட ராசராச சோழன் மெய்மறந்து கண்களில் நீர் ததும்ப கைகள் இரண்டையும் கூப்பி உச்சிமேல் வைத்து இறைவன் சந்நிதியில் மண்டியிட்டு, இந்த ஒப்பற்ற தெய்வத்தை தவிர வேறு ஒன்று உள்ளதோ என்று கேட்டு, இந்த பாடல்கள் அனைத்தையும் நான் கேட்டு மகிழ வேண்டும், இது அனைத்தும் எங்கு உள்ளது, இதை அனைத்தையும் கொடுங்கள் என்று அவர்களை மிகவும் பணிந்து கேட்டார். ஓதுவார் மூர்த்திகளோ, அரசே, எங்களிடம் உள்ளது இவ்வளவே என்று கூறினர். ராஜராஜ சோழனோ, இந்த ஒரு பாடல் இவ்வளவு அர்த்தத்துடனும் பக்தி சுவை சொட்ட சொட்ட இறைவனே கேட்டு உருகும்படி இருக்கிறதே, மற்ற அனைத்து பாடல்களும் கிடைத்தால் எவ்வாறு இருக்கும்? மற்ற பாடல்கள் எல்லாம் எங்கு உள்ளது? இதை பற்றி அறிந்தவர்கள் இந்த தேசத்தில் யாராவது உண்டா என்று கேட்டார். அப்பொழுது ஆன்றோரும் சான்றோரும் அவையில் உள்ளவர்களும் மந்திரிமார்களும் மக்களும் அனைவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். மன்னரிடம், மாமன்னரே, புலிக்கொடி வேந்தே, இறைவன் மேல் பற்று கொண்டதால் சிவபாத சேகரன் என்ற பெயர் பெற்றவரே, இறைவனுக்காக கோவில் எழுப்பியவரே, இதை பற்றி நன்கு அறிந்தவர் ஒருவர் உள்ளார். இங்கு திருநாரையூர் என்ற ஒரு சேத்திரம் உண்டு. அங்கு மறையவர் குலத்தில் பிறந்து தற்காலத்தில் பூநூல் இட்டு முறையாக ஆக வேண்டிய சடங்குகள் அனைத்தையும் செய்து கொண்ட நம்பியாண்டான் நம்பி என்ற ஒருவர் இருக்கிறார். அவரின் சிறப்புகளையும் பக்தியையும் அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். நாரையூரில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் பொல்லா பிள்ளையாருக்கு அவரது தந்தை பூஜை செய்து வரும்படி சொல்லி பாத்திரம் முழுக்க பக்ஷணங்களை கொடுத்து அனுப்பினார். அந்த சிறு பிள்ளையான நம்பியும் அனைத்து பக்ஷணங்களையும் எடுத்துச் சென்று விநாயகர் முன் சமர்ப்பித்து, ஏ வேலமுகனே,
இந்த அனைத்து பக்ஷணங்களும் உனக்குத்தான். 5 கரத்தனே, ஞான சூரியனே, பரமனே, பரம்பொருளே, அனைத்திற்கும் மேலானவனே, இந்த அனைத்து உணவுகளும் உமக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இதை உண்ண நீ வரவேண்டும் என்று கூறினார். சிறு பிள்ளை அல்லவா நம்பி விநாயகப் பெருமானிடம் சிறிதும் கள்ளத்தனம் இல்லாமல் தூய்மையான பக்தியுடன், இதை நீ உண்ணாவிடில் எம் தந்தை என்னை தண்டிப்பார் என்று கூறினார். ஞான சூரியனாக திகழும் பிரணவமாக இருக்கும் கணபதியாரும் அந்த சிறு பிள்ளையின் வேண்டுதலுக்கு இறங்கி அந்த குழந்தைக்கு காட்சி அளித்தார். அந்த குழந்தையுடன் அமர்ந்து அனைத்து பக்ஷணங்களையும் பண்டங்களையும் உண்டு கழித்தார். பிறகு விநாயகப் பெருமான் நம்பியை பார்த்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கூறினார். நம்பியோ, நான் இனி பள்ளிக்கு செல்ல மாட்டேன். எனது ஆசிரியர் என்னை மிகவும் துன்புறுத்துகிறார். அது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது என்று கூறினார். அனைத்து வேத பாடங்களையும் நீயே எனக்கு கற்றுக்கொடு என்று நம்பி 5 கரத்தனை வேண்டினார். ஐங்கரனோ அவ்வாறே அருளினார். அவ்வாறு அந்த ஐங்கரப் பெருமானின் அருளை பெற்று ஞான ஆசிரியராக திகழும் நாரையூர் நம்பி ஆண்டார் நம்பியை கேட்டால் இதற்கான விடை கிடைக்கும் மன்னா என்று கூறினர். அகம் மகிழ்ந்த ராஜராஜ சோழனும் தஞ்சை மாநகரம் முழுவதும் உணவு உண்டாலும் குறையாத வண்ணம் உணவு பண்டங்களையும் பக்ஷணங்களையும் தயாரிக்க செய்தார். இறைவனின் திருக்கல்யாணத்தில் பரிமாறப்பட்ட உணவுகள் போல அவ்வளவு அற்புதமான உணவுகள் தயாரிக்கப்பட்டன. இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தன் படைசூழ சிவபாத சேகரன் என்று போற்றப்படும் அருண்மொழித்தேவர் நாரையூரை நோக்கி புறப்பட்டார். இவர் வருவதை அறிந்த நம்பியாண்டார் நம்பி அவரை வரவேற்கச் சென்றார். அவரை வணங்கிய வேந்தன், இந்த உணவுகள் அனைத்தையும் உமது புல்லா பிள்ளையாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறினார். அதை கேட்டதும் நம்பியாண்டார் நம்பிக்கு ஆனந்தம் அளவு கடந்தது. அனைத்து பண்டங்களையும் பக்ஷணங்களையும் எடுத்துச் சென்று விநாயகர் முன் சமர்ப்பித்து அனைவருக்கும் கொடுத்தார். பிறகு வேந்தனிடம் வந்து, வீரத்திலும் அறிவிலும் ஞானத்திலும் உன்னை மிஞ்ச யாரும் இல்லை. அரசே, உனது பராக்கிரமத்தையும் ராஜதந்திரத்தையும் யாம் நன்கு அறிவோம். உமக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அதை கூறு என்று கூறினார் நம்பியாண்டார் நம்பி. ராசராச சோழன் நம்பியை பார்த்து கரங்கள் கூப்பி, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மூவர்கள் என்று போற்றப்படும் அப்பர், ஞானசம்பந்தர், சுந்தரர் ஆகியவரின் பாடல்கள் எமக்கு வேண்டும். அதை கேட்டு நான் உருக வேண்டும். ஆனந்தக் களிப்பை பெற வேண்டும். அம்பலவாணனை உணர்ந்து உணர்ந்து கண்ணீர் மல்க வேண்டும். இது தங்களால் மட்டுமே செய்ய முடியும் என்று கூறினார். இதை கேட்ட நம்பி திகைத்துப் போனார். பிறகு நம்பியாண்டார் நம்பியோ பொய்யா பிள்ளையாரிடம் முறையிடத் தொடங்கினார். அந்த பொய்யா பிள்ளையார் காட்டிய வழி என்ன? மூவர் தேவாரம் கிடைத்ததா? அறிந்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் திருப்புகழ் அடிமை சேனலுடன். தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. திருச்சிற்றம்பலம்.